வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது உலக வரலாற்றில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மற்றும் மிகவும் மதிப்புமிக்க 15 தங்கப் பொக்கிஷங்களைப் பற்றியது. பழமையான பேரரசுகள், மன்னர்கள், மறைக்கப்பட்ட கல்லறைகள், கடலுக்கடியில் மூழ்கிய கப்பல்கள் மற்றும் பல நூற்றாண்டுகளாக ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட புதையல்கள் என உலகையே வியக்க வைத்த செல்வங்களை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். $10 மில்லியன் மதிப்புள்ள சாடில் ரிட்ஜ் ஹோர்ட் முதல் $22 பில்லியன் மதிப்புள்ள ஸ்ரீ பத்மநாபசுவாமி கோயில் பொக்கிஷம் வரை, ஒவ்வொரு பொக்கிஷத்திற்கும் பின்னால் ஒரு ஆச்சரியமான வரலாறு மறைந்துள்ளது. இந்த தங்க பொக்கிஷங்களின் மதிப்பு, வரலாறு மற்றும் அவை கண்டுபிடிக்கப்பட்ட சுவாரஸ்ய கதைகளை இப்போது தெரிந்து கொள்வோம். அப்படியானால் உலகின் மிகப்பெரிய தங்க பொக்கிஷங்களின் கவுண்டவுனை தொடங்கலாம். 15வது இடத்தில் இருக்கும் சாடில் ரிட்ஜ் ஹோர்ட் அமெரிக்காவில் 2013ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிரபலமான தங்க புதையல் ஆகும். ஒரு தம்பதியினர் தங்கள் வீட்டின் பின்புறத்தில் நடைபயிற்சி செய்தபோது மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருந்த 1400க்கும் மேற்பட்ட அரிய தங்க நாணயங்களை கண்டுபிடித்தனர். இதன் மதிப்பு $10 மில்லியன் அதிகம் என மதிப்பிடப்படுகிறது. 14வது இடத்தில் இருக்கும் ஹாக்ஸ்னே ஹோர்ட் இங்கிலாந்தில் 1992ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரோம பேரரசு கால பொக்கிஷமாகும். இதில் ஆயிரக்கணக்கான தங்க மற்றும் வெள்ளி நாணயங்கள், நகைகள் மற்றும் அரிய கலைப்பொருட்கள் இருந்தன. இதன் மதிப்பு $15 மில்லியன் அதிகம் என மதிப்பிடப்படுகிறது. உலகின் முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்புகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. 13வது இடத்தில் இருக்கும் ஸ்டாஃபோர்ட்ஷயர் ஹோர்ட் இங்கிலாந்தில் 2009ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆங்கிலோ சாக்சன் தங்க பொக்கிஷமாகும். இதில் 3500க்கும் மேற்பட்ட தங்க மற்றும் வெள்ளி பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பழங்கால போர்வீரர்களின் ஆயுத அலங்காரங்கள் மற்றும் அரிய நகைகள் இதில் இருந்தன. இதன் மதிப்பு $20 மில்லியன் அதிகம் என மதிப்பிடப்படுகிறது. இங்கிலாந்தின் வரலாற்றில் மிக முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்புகளில் இதுவும் ஒன்றாகும். 12வது இடத்தில் இருக்கும் பனகிரிஷ்டி ட்ரெஷர் பல்கேரியாவில் 1949ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரிய தங்க பொக்கிஷமாகும். 24 காரட் தூய தங்கத்தால் செய்யப்பட்ட 9 அற்புதமான கலைப் பொருட்கள் இதில் இருந்தன. சுமார் 2300 ஆண்டுகள் பழமையான இந்த பொக்கிஷம் பண்டைய திரேசிய நாகரிகத்தின் செல்வத்தையும் கலைத்திறனையும் வெளிப்படுத்துகிறது. இதன் மதிப்பு $25 மில்லியன் அதிகம் என மதிப்பிடப்படுகிறது. 11வது இடத்தில் இருக்கும் பாக்ட்ரீன் கோல்ட் ஆப்கானிஸ்தானில் 1978ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட உலக புகழ்பெற்ற தங்க பொக்கிஷமாகும். இதில் 20,000க்கும் மேற்பட்ட தங்க ஆபரணங்கள், நகைகள் மற்றும் அரிய கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த இந்த பொக்கிஷம் பண்டைய நாகரிகங்களின் செல்வத்தையும் கலைத்திறனையும் வெளிப்படுத்துகிறது. இதன் மதிப்பு $50 மில்லியன் அதிகம் என மதிப்பிடப்படுகிறது. 10வது இடத்தில் இருக்கும் பிரிம்ஸ் ட்ரெஷர் 1873ஆம் ஆண்டு துருக்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட புகழ்பெற்ற தங்க பொக்கிஷமாகும். இது டிராய் நகரின் அரசர் பிரியம் பயன்படுத்திய பொக்கிஷம் என்று நம்பப்படுகிறது. இதில் தங்க கிரீடங்கள், நகைகள், கோப்பைகள் மற்றும் அரிய கலைப்பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் மதிப்பு $100 மில்லியன் அதிகம் என மதிப்பிடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைந்து கிடந்த இந்த பொக்கிஷம் உலக வரலாற்றின் மிகப்பெரிய தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 9வது இடத்தில் இருக்கும் கியூடேல் ஹோர்ட் 1840ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய வைக்கிங் கால புதையலாகும். இதில் ஆயிரக்கணக்கான வெள்ளி நாணயங்கள், ஆபரணங்கள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் இருந்தன. இதன் மதிப்பு $120 மில்லியன் அதிகம் என கணிக்கப்படுகிறது. வைக்கிங் போர்வீரர்கள் மறைத்து வைத்த இந்த பொக்கிஷம் அந்த காலத்தின் செல்வத்தையும் வர்த்தக சக்தியையும் வெளிப்படுத்தும் அரிய கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. 8வது இடத்தில் இருக்கும் சியூசோ ட்ரெஷர் ஹங்கேரியில் 1970களில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக அரிய ரோம பேரரசு கால பொக்கிஷமாகும். இதில் அழகிய தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பாத்திரங்கள்,
தட்டுகள் மற்றும் கலைப்பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் மதிப்பு $150 மில்லியன் அதிகம் என மதிப்பிடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்த பொக்கிஷம் ரோம பேரரசின் செல்வ வளத்தையும் கலை நுணுக்கத்தையும் வெளிப்படுத்தும் அற்புதமான வரலாற்றுச் சின்னமாகும். 7வது இடத்தில் இருக்கும் ஸ்னெத்தீஷம் ஹோர்ட் இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு காலத்தின் மிகப்பெரிய தங்க பொக்கிஷங்களில் ஒன்றாகும். இதில் 200க்கும் மேற்பட்ட தங்க வளையல்கள், ஆபரணங்கள் மற்றும் அரிய நாணயங்கள் இருந்தன. இதன் மதிப்பு $200 மில்லியன் அதிகம் என மதிப்பிடப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட இந்த பொக்கிஷம் அந்த கால மக்களின் செல்வ வளத்தையும் கைவினைத் திறமையையும் காட்டும் அற்புதமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. 6வது இடத்தில் இருக்கும் ரோகோசின் ட்ரெஷர் பல்கேரியாவில் 1985ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய பண்டைய பொக்கிஷங்களில் ஒன்றாகும். இதில் 165 தங்க மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் இடம்பெற்றிருந்தன. 2500 ஆண்டுகள் பழமையான இந்த பொக்கிஷம் திரேசியன் நாகரிகத்தின் செல்வ வளத்தையும் கலை நுணுக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. இதன் மதிப்பு $300 மில்லியன் அதிகம் என கணிக்கப்படுகிறது. 5வது இடத்தில் இருக்கும் துத்தன்காமுன்ஸ் கோல்ட் ட்ரெஷர் உலகின் மிகவும் புகழ்பெற்ற அரச கல்லறை பொக்கிஷமாகும். இது எகிப்தின் இளம் பாரோ துடன்காமனின் கல்லறையில் 1922ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் தங்க முகமூடி, ஆபரணங்கள், சிம்மாசனங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான அரிய பொருட்கள் இருந்தன. இதன் மதிப்பு $1 பில்லியன் அதிகம் என கணிக்கப்படுகிறது. 3000 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட இந்த பொக்கிஷம் பண்டைய எகிப்தின் செல்வ வளத்தையும் மர்மங்களையும் உலகிற்கு வெளிப்படுத்தியது. 4வது இடத்தில் இருக்கும் ஆக்சிஸ் ட்ரெஷர் மத்திய ஆசியாவில் உள்ள ஆக்சிஸ் நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரசீக பேரரசின் அரிய பொக்கிஷமாகும். இதில் 180க்கும் மேற்பட்ட தங்க ஆபரணங்கள், நாணயங்கள், சிலைகள் மற்றும் கலைப்பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் மதிப்பு $2 பில்லியன் அதிகம் என மதிப்பிடப்படுகிறது. 2500 ஆண்டுகள் பழமையான இந்த பொக்கிஷம் பண்டைய பாரசீக பேரரசின் செல்வ வளத்தையும் கலை நுணுக்கத்தையும் உலகிற்கு எடுத்துக் காட்டுகிறது. 3வது இடத்தில் இருக்கும் யம்ஷிதா கோல்ட் உலகின் மிகப்பெரிய மறைக்கப்பட்ட தங்க புதையல் என்ற மர்மக் கதையாக அறியப்படுகிறது. 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானிய ஜெனரல் யமஷிதா பிலிப்பைன்ஸில் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் மற்றும் பொக்கிஷங்களை மறைத்து வைத்ததாக நம்பப்படுகிறது. இதன் மதிப்பு $10 பில்லியன் அதிகம் என கூறப்படுகிறது. இன்று வரை இந்த புதையல் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதால் இது உலகின் மிகப்பெரிய மர்ம புதையல்களில் ஒன்றாகவே உள்ளது. 2வது இடத்தில் இருக்கும் ஸ்பானிஷ் ட்ரெஷர் ஃப்ளீட் கோல்ட் உலகின் மிகப்பெரிய கடலடி தங்க பொக்கிஷங்களில் ஒன்றாகும். 16 முதல் 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் தங்கம் மற்றும் வெள்ளி ஏற்றிச் சென்ற ஸ்பானிய கப்பல்கள் கரீபியன் கடலில் மூழ்கின. அவற்றில் இருந்த பொக்கிஷங்களின் மொத்த மதிப்பு $17 பில்லியன் அதிகம் என கணிக்கப்படுகிறது. என்றும் கடலின் அடியில் மறைந்து கிடக்கும் இந்த புதையல் உலகின் மிகப்பெரிய கடல் மர்மங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. முதல் இடத்தில் இருக்கும் ஸ்ரீ பத்மநாப சுவாமி டெம்பிள் ட்ரெஷர் உலகின் மிகப்பெரிய தங்க பொக்கிஷமாக கருதப்படுகிறது. கேரளாவில் உள்ள இந்த புகழ்பெற்ற கோவிலின் ரகசிய அறைகள் 2011ஆம் ஆண்டு திறக்கப்பட்டபோது தங்க நாணயங்கள், வைரங்கள், அரிய நகைகள் மற்றும் பல விலைமதிப்பற்ற பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதன் மதிப்பு $22 பில்லியன் அதாவது 1.8 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்படுகிறது. உலகையே ஆச்சரியப்படுத்திய இந்த பொக்கிஷம் இந்தியாவின் மிகப்பெரிய மறைக்கப்பட்ட செல்வமாக அறியப்படுகிறது. இந்த 15 தங்க பொக்கிஷங்களில் உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது எது? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.